வணக்க மக்களே. நகை கடன் தள்ளுபடி தமிழகத்தில் யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும்? இதை பற்றின ஒரு முழுமையான விவரத்தை தான் எந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடிகள் யாருக்கு முதல்ல இந்த நகைக்கடன் கிடைக்கும்? கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமானம் வைத்ததாக நகைகளுக்கான தள்ளுபடி ரூபாய் 606 கோடியிலிருந்து 5000 கோடி வரை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இந்த ஆண்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அறிவிப்புகள் அனைத்தும் விரைவில் வர இருக்குங்க. சட்டமன்ற தேர்தல் எப்போ அப்படின்றது மார்ச்சில் அறிவிச்சிருவாங்க. பிறகு தேர்தல் டைம் அப்படின்றதுனால திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அதில் கடன் தள்ளுபடி கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியிருக்கிற நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. கடன் தள்ளுபடி குறிப்பான அறிவிப்புகள் அனைத்துமே இதில் இடம்பெறலாம். 5 சவரன் வரை தங்க நகை கடன்கள் தள்ளுபடி. பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான அனைத்து நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. 5 லட்சம் வரை விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலன்களுக்காக அவர்களிடம் உள்ள 5 லட்சம் வரையிலான விவசாய கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, 5 சவரன் இல்லைன்னா அதற்கு மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த டைமுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் தள்ளுபடி செய்ய போகிறத சொல்லியிருக்காங்க. கல்வி கடன்கள் முழுமையாக ரத்து பண்ண போகிறாங்க. இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் போன்ற அரசு சார்ந்த வங்கிகளில் மாணவர்கள் பெற்ற அனைத்து கல்வி கடன்களும் முழுமையாக ரத்து செய்யப்படும், தள்ளுபடி செய்ய போகிறாங்க. மேலும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களையும் தமிழக அரசு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை உயர்வு பண்ண போகிறாங்க. தற்பொழுது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையின் அளவு அதிகரிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் தொடங்க முன்பணமாக 10,000 பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக 10,000 ரூபாயை செலுத்த போகிறதா தகவல் வந்திருக்குங்க. மேலும் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு சலுகைகள் எல்லாமே தர இருக்காங்க. இவைகளில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும். அதில் மிக முக்கியமானது இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான். நகைக்கடன்களை பொறுத்தவரை கால அவகாசம் கொடுக்குறாங்க. இந்த ஜனவரி இப்போ நடந்து கொண்டிருக்க ஜனவரி 2026 31 வரத்துக்கு நீங்கள் நகைக்கடன்களை பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ ஜனவரி பார்த்திங்கன்னா இறுதி வர கால அவகாசம் இருக்குது. அதனால் இந்த ஜனவரி இறுதி வரை நீங்கள் நகைக்கடன் பெறணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை வாங்கி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை 110 விதியின் கீழே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வெளியிடுகிறார். ஸோ அதே வேளையில் ஏழைகள் மட்டுமே பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் இது பகுப்பாய்வு செய்யப்படுவதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக இருக்கும். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனோ கட்டுப்பாடுகள் எல்லாமே தகர்த்தி எல்லோருமே பயனடைகிற மாதிரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவைகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இந்த ஜனவரி முதல் வாரத்தில் இந்த நடக்கக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்க மக்களே. நகைக்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்? இதை பற்றின ஒரு முழுமையான விவரத்தை தான் எந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடிகள் யாருக்கு முதல்ல இந்த நகைக்கடன் கிடைக்கும்? கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமானம் வைத்ததாக நகைகளுக்கான தள்ளுபடி ரூபாய் 606 கோடியிலிருந்து 5000 கோடி வரை தள்ளுபடி செய்ய போகிறாங்க.
சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இந்த ஆண்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அறிவிப்புகள் அனைத்தும் விரைவில் வர இருக்குங்க. சட்டமன்ற தேர்தல் எப்போ அப்படின்றது மார்ச்சில் அறிவிச்சிருவாங்க. பிறகு தேர்தல் டைம் அப்படின்றதுனால திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அதில் கடன் தள்ளுபடி கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியிருக்கிற நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. கடன் தள்ளுபடி குறிப்பான அறிவிப்புகள் அனைத்துமே இதில் இடம்பெறலாம். 5 சவரன் வரை தங்க நகை கடன்கள் தள்ளுபடி. பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான அனைத்து நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. 5 லட்சம் வரை விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலன்களுக்காக அவர்களிடம் உள்ள 5 லட்சம் வரையிலான விவசாய கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, 5 சவரன் இல்லைன்னா அதற்கு மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த டைமுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் தள்ளுபடி செய்ய போகிறத சொல்லியிருக்காங்க. கல்வி கடன்கள் முழுமையாக ரத்து பண்ண போகிறாங்க. இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் போன்ற அரசு சார்ந்த வங்கிகளில் மாணவர்கள் பெற்ற அனைத்து கல்வி கடன்களும் முழுமையாக ரத்து செய்யப்படும், தள்ளுபடி செய்ய போகிறாங்க. மேலும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களையும் தமிழக அரசு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை உயர்வு பண்ண போகிறாங்க. தற்பொழுது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையின் அளவு அதிகரிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் தொடங்க முன்பணமாக 10,000 பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக 10,000 ரூபாயை செலுத்த போகிறதா தகவல் வந்திருக்குங்க. மேலும் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு சலுகைகள் எல்லாமே தர இருக்காங்க. இவைகளில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும். அதில் மிக முக்கியமானது இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான். நகைக்கடன்களை பொறுத்தவரை கால அவகாசம் கொடுக்குறாங்க. இந்த ஜனவரி இப்போ நடந்து கொண்டிருக்க ஜனவரி 2026 31 வரத்துக்கு நீங்கள் நகைக்கடன்களை பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ ஜனவரி பார்த்திங்கன்னா இறுதி வர கால அவகாசம் இருக்குது. அதனால் இந்த ஜனவரி இறுதி வரை நீங்கள் நகைக்கடன் பெறணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை வாங்கி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை 110 விதியின் கீழே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வெளியிடுகிறார். ஸோ அதே வேளையில் ஏழைகள் மட்டுமே பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் இது பகுப்பாய்வு செய்யப்படுவதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக இருக்கும். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனோ கட்டுப்பாடுகள் எல்லாமே தகர்த்தி எல்லோருமே பயனடைகிற மாதிரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவைகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இந்த ஜனவரி முதல் வாரத்தில் இந்த நடக்கக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.